கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிற பொழுது, அது ஒரு திருமண காரியமாக கூட இருக்கலாம். பெற்றோர்கள் நினைப்பார்கள், இந்த திருமணத்தை நான் எப்படி நடத்த போறேனோ என்னது, ஏனென்றால் அதற்கான பண வசதிகள் கிடையாது, பொருளாதார வசதிகள் கிடையாது, எப்படி நடத்த போறேனோ என்று மனதுக்குள்ளாடி ஒரு தள்ளாட்டம் வருகிறது இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று. வேதத்துல கூட சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் பண தேவைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? வியாதியை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? எதுவானாலும் நீங்கள் இனி கலங்க தேவையில்லை. உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சோர்ந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்துல உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கென்று அவர் குறித்த காரியம் நடந்தே தீரும். சோர்ந்து போகாமல் அவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபியுங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.